வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் பரிசு பொருட்களுக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் 500 ரூபாய் ஏற்கனவே வரவு வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக 250 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொன்முடி அவர்களுக்கும் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவருக்கும் சரணடைவதிலிருந்து உச்சநீதிமன்றம் விலக்கு அளித்துள்ளது. ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பொங்கல் சிறப்பு பேருந்துகளுக்கு 1,25,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி இன்று முதல் 11 நாட்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து ஊழியர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி சார்நிலை பதிவுக்கான கணினி வழி தேர்வு வருகின்ற 21ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி கோவையிலிருந்து இன்று முதல் 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவம் படித்த மாணவர்கள் 2 ஆண்டுகள் அரசு மருத்துவமனையில் பணியாற்ற வேண்டும் என்ற விதிகளில் தளர்வு அளிக்கப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. உலக அளவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் அயலக தமிழர்கள் 13 பேருக்கு கணியன் பூங்குன்றனார் பெயரில் தங்கப்பதக்கங்களை வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கௌரவித்தார். எனது கிராமம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் இன்று 2ஆம் கட்டமாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இனி 2 ஆண்டு பிஎட் படிப்பிற்கான அனுமதி கிடையாது என்றும் பிஎட் படிப்புகள் 4 ஆண்டுகள் என தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அறிவித்துள்ளது. சென்னை திருப்பதி இடையிலான ஹைவே 1530 கோடியில் 6 வழிச்சாலையாக அகலப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற ஜனவரி 31ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாகவும் பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் 17,840 கோடியில் கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமான அடல் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார். மதுரையில் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மொத்தமாக 12,176 காளைகளும் 4,514 வீரர்களும் பங்கேற்க உள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை சீர்காழி வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் வருகின்ற 18ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கூடுதல் டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஏற்படும் புகார்களை தெரிவிப்பதற்கு புகார் எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஜனவரி 13ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொதுமக்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு வசதியாக 19,484 சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் அயோத்தி இடையிலான விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூரிலிருந்து வருகின்ற 14ஆம் தேதி பாத யாத்திரையை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் லேசான நில அதிர்வு நேற்று உணரப்பட்டது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 46,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.